இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே எப்படி ப்ராக்டிஸ் கோன் வந்து பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 100 கிராம்ஸ் வந்து ஹென்னா பவுடர் வந்து போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போதும். அப்படி இல்லைன்னா சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 4 ஸ்பூன் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு அந்த கோனை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்துட்டு கோகனட் ஆயில் போட்டுக்கோங்க. அந்த கோகனட் ஆயில் போட்டுட்டு சின்ன ஸ்பூனில் போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்துட்டு டை ரிலீஸ் ஆகணும். அந்த ப்ராசஸ்க்காக நீங்கள் ஒரு 4 மணி நேரம் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணி, அதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுலில் வந்துட்டு ஃபுட் கவர் இருந்துச்சுன்னா அதை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி டை ரிலீஸ் ப்ராசஸ்க்காக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா அது வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும், அதை யூஸ் பண்ண முடியாது மறுபடியும். அதனால் கொஞ்சமாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு ஏதாவது டஸ்ட் கீது இருக்கா அப்படின்றதுக்காக சுத்தமாக அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து கோனில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கோன் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் அடுத்தது போடுறேன். இப்போதைக்கு மெஹந்தி எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான்